அன்புறவுகளே, பூம்பனி இங்கு கொட்டி கொண்டிருக்கின்றது. அது தேன் மழையாக நிலத்தை விழுகின்றது. இந்த பூம்பனியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இது நிலத்தில் விழுந்து இங்கே பாருங்கள், நிலத்தில் பெருகி இருக்கிறதையும் பார்க்கின்றோம். அதே நேரம் அது கரைந்து போவதையும் பார்க்கின்றோம். வாழ்க்கையும் இப்படித்தான். பல இடங்களில் வாழ்க்கையில் எங்களுக்கு கவலை வரும், துக்கம் வரும், அது கரைஞ்சு கொண்டு போகணுமென்றதை இதுவும் காட்டுகிறது. பாருங்கள், சூழல் மாற்றம் எப்போதுமே எல்லா நேரம் ஒரு மாதிரி இல்லை. மாற்றங்கள் வெவ்வேறாகவே இருக்கின்றது. பூம்பனி கொட்டுகிறது. இந்த பனியை நான் அள்ளி எடுக்கின்றேன். பாருங்கள், அள்ளி எடுத்த வெள்ளை பனி துளிகள் அது வெண்மையை, அது உண்மையை, அதே நேரம் நேர்மையையும் குறிக்கிறது போல் எனக்கு தெரிகிறது. இந்த காலம் குளிர்காலம், பனிக்காலம். ஆனால் இந்த காலத்தை குழந்தைகளோடு நீங்களும் அனுபவியுங்கள். காரணம், மீண்டும் இந்த பனிக்காலங்கள் வராது. அதாவது இந்த வருஷம் இப்போ கொட்டுதென்றால் இது மீண்டும் அடுத்த வருஷம் வருமோ என்பது தெரியாது. இருக்கும் காலத்தில் தான் எவற்றையும் அனுபவிக்கணும், அதையும் இன்பமாக அனுபவிக்க வேணும். பிள்ளைகளோடு கொண்டு சினோமன் கட்டியெல்லாம் விளையாடுவார்கள். எங்கள் பகுதியில் உள்ள இன்று கொட்டிய பனியை உங்களுக்கு காட்டுகிறேன். பாருங்கள், எவ்வளோ வெள்ளப்பனி கொட்டி கரைகிறது, மற்றது நிறைஞ்சு கொண்டே போகிறது. பூம்பனி வானத்தில் இருந்து கொட்டும் போது அது ஒரே திசையாக விழுவதில்லை, வெவ்வேறு திசைகளிலே விழுகின்றன. மனிதனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் வெவ்வேறு பக்கங்களுமே பரந்த ஒரு சிந்தனையாக இருக்க வேண்டும் என்பது என்னது அவா. நன்றி, வணக்கம்.